ஃப்ரம் மீமிசல் நியர் ராமேஸ்வரம். எனக்கு மேடை பேச்சல் என்றாலே அலர்ஜி. அதனால் இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கார்த்திகேயன். நான் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங் அண்ணா யூனிவர்சிட்டியில் பி பிளான் பண்ணுறேன். நாங்கள் தான் ஃபஸ்ட் இயர் செட்டு. எங்கள் டீன் தான் எங்களை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் எங்களை செலக்ட் பண்ண முகவரிக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் சாப்பில் ஃபஸ்ட் இயர் பி பிளான் வச்சுட்டு இருக்கேன். தேங்க்ஸ். தேங்க்யூ. ஹாய் எவ்ரி ஒன். நான் என் பேர் ஹேமச்சந்தர். நான் இங்கே சிஇஜியில் பிடெக் ஐடி ஃபஸ்ட் இயர் பண்ணிகிட்ருக்கேன். என்னை செலக்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ முகவரி. ஹலோ எவ்ரி ஒன். நான் வி குருவரந்தன் பிஇசிசி எம்ஐடியில் பண்ணிகிட்ருக்கிறேன். என்னை முகவரியில் செலக்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் சந்தோஷ், எம்ஐடியில் சிஎஸ்சி பண்ணிகிட்ருக்கேன். முகவரியில் எனக்கு எம்ஐடி மூலமாக தான் முகவரியை தெரியும். எனக்கு இதுக்கு முன்னாடியே மற்ற ஸ்காலர்ஷிப்பும் செலக்ட் ஆகிற ஸ்டேஜில் இருந்தது. பட் அங்கே இருந்த சீனியர்ஸும் அங்கே இருந்த அட்மின்ஸும் தான் சொன்னாங்க, மற்ற எந்த ஸ்காலர்ஷிப் போனாலும் நம்மளால் வெறும் ஆன்லைன் இன்ட்ராக்ஷனோட போயிடும், உன்னால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. முகவரியாக இருந்தால் கண்டிப்பாக அடுத்தடுத்த ஸ்டேஜில் நீ பர்சனாலிட்டி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. தேங்க்ஸ் ஃபார் தட். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கௌதம். ஐசி டெக்கில் செராமிக் டெக்னாலஜி படிக்கிறேன், ஃபஸ்ட் இயரு. முகவரியில் சேர்கிறதுக்கு முன்னாடி நிறையா ஸ்காலர்ஷிப்லாம் போட்டேன், எதுவும் செலக்ட் ஆகலை. ஃபஸ்ட் இயர் எங்கள் அப்பாவுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸு நிறையா இருந்தது, கட்ட முடியல. அப்புறம் எங்கள் வீட்டில் கொஞ்சம் சேர்த்து வச்சு ஃபஸ்ட் இயர் செமஸ்டர் ஃபீஸ் கட்டினாங்க. அப்புறம் நீட் ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட் அட்டம்ப்டில் 240 எடுத்தேன். அதுக்கப்புறம் கோச்சிங் போகலான்னு பார்த்தப்ப அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் நிறையா வந்து அதுக்கெலாம் நிறையா செலவாயிடுச்சு. அப்புறம் கடன்லாம் நிறையா வாங்கிட்டாங்க. அப்புறம் சரி எப்படியாவது படிச்சிடலாம் அப்படின்னு எஜுகேஷன் லோன் போடலான்னு பார்த்தேன். அப்புறமா தான் ஃபவுண்டேஷன் ஹெச்ஓடி மேமு எல்லாம் சொன்னாங்க இந்தமாரி இருக்குன்னு. அப்புறம் போட்டேன் முகவரியில். அப்புறம் செலக்ட் ஆனேன். அப்புறம் இங்கே பேசிகிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட. ஹாய் எவ்ரி ஒன். ஐ எம் பாலஸ்வா. ஏசி டெக்கில் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். அது வரையும் ஆஃபீஸ் பக்கம் போனதே இல்லை. நான் இன்னும் எதுவும் பண்ணலை, அதனால் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. குட் ஈவினிங் டு ஆல். என்னுடைய நேம் கோபி. நான் எம்ஐடியில் பிடெக் ஐடி ஃபஸ்ட் இயர் படிச்சுட்ருக்கேன். அண்ட் தென் வேறு என்னை பற்றி சொன்னால், என்னுடைய பிரதர் காலேஜ் சேர்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொன்னார். கவுன்சிலிங் போட்டதுக்கப்புறம் 10,000க்கு உள்ள ஃபீஸ் கட்டுற மாதிரி காலேஜ் இருந்தால் சரி படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இல்லைன்னா நான் உன்னை எடுத்துகிட்டு போய் தருமபுரி ஆர்ட்ஸ் காலேஜில் சேர்த்துவேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தார். ஸோ போட்டேன். கவுன்சிலிங்கில் எம்ஐடி கிடச்சிருச்சு. ஃபீஸ் எவ்வளோ வரும்னாரு. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50 எபோவ் வரும், 1 lakh உள்ளே வரும்னு. பே பண்ண மாட்டேன்ட்டாரு. அப்புறம் நாங்களே அம்மாவே ரெடி பண்ணி பே பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியல. காலேஜ் வந்துட்டேன், ஜாயின் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு செமஸ்டர் அட்மிஷன் போட்டேன். கண்ணை கட்டி காட்டில் வெட்ட மாதிரி தான் இருந்துச்சு. என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் என்னோட ஆனந்தி மேம்னு ஒரு மேம் ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட் செக்ஷனில் இருக்கவங்க தான் இந்த மாதிரி ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லி, முகவரி இருக்குது அப்படி அப்ளை பண்ண அப்படின்னு சொல்லி இந்த ஸ்காலர்ஷிப் கிடச்சி நான் இப்போ இந்த ஸ்டேஜில் இன்னும் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நல்லாவும் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், படிச்சுட்டும் இருக்கேன். ஸோ இது கிரேட் பிளாட்ஃபார்ம் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு முகவரிக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் குருமூர்த்தி. நான் சிஇஜியில் சிஎஸ்சி ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு என்னென்னா, எனக்கு இன்ஜினியரிங்னா என்னன்னே தெரியாது. நான் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன், மெடிக்கல் சைடு போகலான்னு. நீட்டை ப்ரிப்பேர் பண்ணி 405 எடுத்தேன். ஆனால் எய்டட் ஸ்கூல்னால ஃபீஸ் ரொம்ப ப்ரைவேட் காலேஜ் கிடச்சிச்சு. அதனால் வீட்டில் ரொம்ப கஷ்டம், அதனால் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஸ்கூலில் சார்ஸ் மூலமாக இன்ஜினியரிங் போட, உனக்கு தான் இவ்வளோ கட் ஆஃப் வச்சுருக்கல அப்படின்னு சொன்னாங்க. அதனால் போட்டேன். இங்கே வந்தோடனே ஃபீஸு ரொம்ப இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் அப்பாட்ட சொன்னேன், இருப்பான ஏதாவது வேறு ஏதாவது ஆர்ட்ஸ் ஏதாவது படிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி இருக்கட்டும், அப்பா ஃபஸ்ட்டு பார்ப்போம் இப்போதைக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படியே உள்ளே வந்தேன். உள்ளே வந்தப்போ என்னென்னா, அப்பா வெளியில் வாங்கி கட்டின இடத்துல ரொம்ப இது ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்ப எனக்கு படிக்கவும் முடியல, ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. அதனால் பேங்க் லோன் போடலான்னு ரொம்ப ஹச்ஓடி ஆஃபீஸ்க்கும் டீன் ஆஃபீஸ்க்கும் ரொம்ப அலைஞ்சேன். எல்லாம் லோன் போடலாம், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுப்பாங்க அப்படின்னு. ஆனால் அவங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் கொடுக்கல. எல்லாத்தையும் கேட்டு பார்த்தேன், கிடைக்கல. அதுக்கப்புறம் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் போய் இதெல்லாம் போனஃபைட் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டேன். அப்படின்னு லோனுக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அதனால் ரொம்ப டீன் ஆஃபீஸ்க்கு அலைஞ்சிட்டே இருந்தேன் ஒரு 2 வாரம். அப்போ பிரின்சி மேம் தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க. இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் இருக்குன்னு ஒரு இதுக்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு வேறு எதுக்கோ பண்ணியிருப்பாங்க போல், ஆனால் அது ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அப்போ ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, வீட்லேயும் ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குடா, நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி, நீ கவலைப்படாத, அப்படி பண்ணுறது கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் ஃபஸ்ட்டு முகவரிக்கு பண்ணாங்க. சரி, நான் நம்பிக்கையாக இருந்தேன் கிடைக்கும் அப்படின்னு. அதுக்குள்ளே லோனும் கிடைக்குமான்னு பார்த்தேன், கிடைக்கல. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க காலேஜில். ஏன்னா ஃபஸ்ட்டு செமஸ்டர் கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் முகவரி ஃபஸ்ட்டு பிரின்சிபல் சொல்லி தான் வந்தேன். அப்புறம் கால் வெரிஃபிகேஷன் பண்ணி இது பண்ணாங்க. சரி எப்படியாவது கிடச்சிரும் அப்படின்னு ஃபஸ்ட்டு அங்கே ஒரு மண்டபத்தில் இன்டர்வியூ பண்ணாங்க. நிறைய பேர் வந்திருந்தாங்க. நான் அப்போ முடிச்சுட்டு போக நைட்டு 8 மணி ஆயிடுச்சு. 8 மணி, ஏன்னா
கடைசியால் வந்து அதனால் இன்டர்வியூ ரொம்ப லேட் ஆயிடுச்சு. கடைசியால் முடிச்சுட்டு போக 7 மணி 8 மணி ஆயிடுச்சு. அப்பயும் யோசிச்சிட்டே தான் போனேன், நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு. இருந்தாலும் மனசில் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு கிடைக்கும் அப்படின்னு. திரும்ப செலக்ட் ஆகிட்டேன்னு கால் பண்ணாங்க. அப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து முகவரி இது பண்ணுறது. அப்போ வந்து நான் ரமேஷனா ஃபஸ்ட்டு இன்டர்வியூவில் வந்து இருந்தாங்க. ஆனால் இவர் தான் ரமேஷனான்னு எனக்கு தெரியாது. இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கும்போது வெளியே உட்காந்தாங்க, யாரும் தெரியாது. ரமேஷனான்னு சொல்லிட்டு இருந்தாங்க, யாரும் தெரியாது. அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு வந்து இவர் தான் ரமேஷனான்னு அதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு. உண்மையாகவே முகவரிக்கு வந்து நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். இப்போ இந்த சுச்சுவேஷன் நான் இங்கே படிக்கிறதுக்கு காரணம் வந்து முகவரி தான். நான் வந்து முகவரிக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவேன் இனி ஃப்யூச்சரில் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்களே எல்லாருமே இது முடிச்சுட்டு போனாலும் முகவரியை மறக்காமல் இருக்கணுன்றது வந்து என்னோட ரொம்ப இதாக இருக்குது. நன்றி எல்லாரும். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜமால். மோஸ்ட் ஆஃப் தெரிஞ்சிருக்கும், கேமராமேனுக்கே தெரிஞ்சிருக்கு. நான் வந்து எம்ஐடியில் பிடெக் ஐடி படிக்கிறேன். நான் வந்து கோபி மாதிரி அவ்வளோ படிப்ஸ்லாம் இல்லை. நான் ஒரு ஆவரேஜாக தான் எடுத்தேன் 11th 12th. ஏன்னா ஸ்போர்ட்ஸில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டுருந்தேன். ஸோ கோட்டாவில் தான் எனக்கு கிடச்சிச்சு அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி கிடச்சிச்சு, படிக்கணும்னு நினச்சேன். ஆனால் அப்போ 11th எங்கள் அப்பா கொரோனாவில் பாஸ் ஆகிட்டார். ஸோ அப்பா அப்போயே ரிட்டையர் ஆகிட்டார் பேங்க்லேருந்து. ஸோ பென்ஷன் தான் வந்துருந்துச்சு. ஸோ அவர் பாஸ் ஆனதால 3/4 தான் எங்கள் அம்மா கிடச்சிருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஃபீஸும் அட்மிஷனும் எங்கள் அக்கா தான், பெரிய அக்கா தான் கட்டினாங்க. அவங்க ஹஸ்பண்ட் இன்கம் வச்சு தான் கட்டினாங்க. மற்றவங்கள்ட்ட கேட்டோம் நாங்கள் ரிலேஷன்கிட்ட. ஸோ எங்களுக்கு சங்கட்டம் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஸ்டூடெண்ட் செக்ஷனில் சொன்னாங்க இப்படி முகவரி ஃபவுண்டேஷன் அப்படி இருக்காங்க அப்படின்னோடனே நாங்கள் அப்ளை பண்ணோம். அதுக்கப்புறம் அங்கே இன்டர்வியூ போகும்போது 30 பேர் கிட்டத்தட்ட இருந்தாங்க. அதில் 15 பேர்ஸ் தான் செலக்ட் பண்ணணுன்னே இப்போ எனக்கு கை எவ்வளோ ஜில்லாக இருக்குன்னு அப்படி தான் இருந்துச்சு. இது வரைக்கும் நான் இன்டர்வியூலாம் போனதில்லை, பயந்துட்டு தான் உள்ளே போனேன். அதில் செலக்ட் ஆனேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். முகவரிக்கு நன்றி. என்னை பற்றி காலையிலேயே சொல்லிட்டேன். ஆனால் இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எக்ஸ்ட்ரா ஷேர் பண்ண விரும்புகிறேன். அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு டைம் இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருந்தாங்க. கூப்பிட்டு உள்ளே போயிட்டேன். பேரண்ட்ஸோடு இருக்கேன். ஒரு 45 மினிட்ஸ் to 50 மினிட்ஸ் உள்ளே இருந்திருப்பேன். பவித்ராக்கா எல்லாருமே இருந்தாங்க. அப்போ வந்து என்னென்னா திடீர்னுட்டு இந்த இதை உள்ளே வரக்கு முன்னாடி இதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், முகவரி ஃபவுண்டேஷன்னா இது பார்த்தீங்களா, அது மாதிரி கேட்டாங்க. நான் ஆக்சுவலாக முன்னாடி வெப்சைட்டில் பார்த்துட்டு வந்திருந்தேன். அப்போ வந்து ஃபவுண்டர் வந்து ரமேஷ் அண்ணான்றது தெரியும். ஆனால் அண்ணா வந்து இப்போ இருக்க மாதிரி இருந்தாங்க. ஆனால் நான் இன்டர்வியூவில் இருக்கப்போ கொஞ்சம் பியர்லாம் வச்சு வேறு மாதிரி இருந்தார். அப்போ கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தனால அவ்வளோ நேரம் என்கிட்ட வந்து சைடில் இருந்துட்டு கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் அப்போ வந்து அண்ணா சைட்லேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஆனால் அண்ணாவை பார்க்கல, நான் ஃப்ரெண்டில் முன்னாடி இருந்தவங்க தான் பார்த்தேன். அடுத்து கேட்டோன்னே தான் ஃபவுண்டர் யாருன்னு தெரியுமான்னு கேட்டாங்க. நான் எல்லாத்தையும் சொன்னேன், இந்த மாதிரி ரமேஷனா இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்கன்ட்டு. சரி அப்போ அவங்கள பார்க்கணுன்னு நீங்கள் கேட்கலையா அப்படின்னோடனே ஃபவுண்டர் எப்படி நான் வந்தோடனே கேட்குறதுன்ட்டு சொன்னேன்னு. அவன் பக்கத்தில் எவ்வளோ நேரம் கொஸ்டின் கேட்டாங்களே அவங்க தான் ரமேஷனா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு, எப்படி ஒருத்தரால் இப்போ இவ்வளோ சிம்பிளாக இருக்க முடியும் அப்படின்ட்டு. அந்த இன்டர்வியூக்கு வந்த ஃபஸ்ட்டு நாளே நான் வந்து கற்றுக்கிட்டேன் அண்ணாவை பற்றி. அதே மாதிரி அண்ணா அந்த சிம்பிளிசிட்டி அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி இப்போ இங்கே வந்து நின்றுட்டு இருக்கேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து நவீனா. ஃபஸ்ட்டு நான் அங்கே சேர்ந்தப்போ பாதி ஃபீஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டாமலே அப்படி தான் வந்து பெண்டிங் ஃபீஸோடு தான் இருந்தேன். அம்மா ஒரு கட்டத்தில் சொல்லிட்டாங்க, வேணாம் பாப்பா நம்ம வந்து ஊரில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் சேர்த்து விடுறோம் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. நான் கூட ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன் அந்த நேரம்லாம், அவசரப்பட்டு வந்துட்டோமோ அப்படின்னுட்டு. அப்புறம் தான் அது சீனியர் அக்கா மூலயமா தெரிஞ்சது முகவரி ஃபவுண்டேஷன் இருக்கிறது. அப்புறம் பிரின்சி மேம் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அலுமினி ஸ்காலர்ஷிப்லாம் நிறைய போட்டு கடைசியில் ஒரு கட்டத்தில் செலக்ட் ஆகிற மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறம் இது போல் முகவரியில் இன்டர்வியூக்கு கூப்பிட்றாங்க மேம், என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன்னா முகவரியில் கண்டிப்பாக செலக்ட் பண்ணிடுவாங்க, நீ அங்கே போ அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் வந்து பார்த்தா ஃபுல் ஃபீஸுமே பே பண்ணுறாங்க. இது மாதிரி இருக்கிறது வந்து அதுக்கு முன்னாடி கேள்விப்படவே இல்லை. அப்புறம் வந்து சும்மா நம்மளுக்கு ஃபீஸ் கட்டுறாங்க அப்படின்றது இல்லாமல் ரொம்ப உண்மையிலே ஒரு ஃபேமிலி மாதிரி தான் பழகுனாங்க. பேரெல்லாம் ஞாபகம் வச்சுருந்தாங்க. ஒரு தடவை டீன் ஆஃபீஸில் என்னை பார்த்துட்டு அண்ணாவே என்னை கூப்பிட்டு பேசினாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எப்படி ஃபஸ்ட் மீட் ஒரு தடவை தான் பார்த்தோம் அன்னைக்கு இன்டர்வியூவில், ஆனால் பேர் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிட்டு அவ்வளோ க்ளோஸாக பழகுறாங்க. அதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. முகவரிக்கு ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கிருத்திகா. சிஇஜியில் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் படிக்கிறேன். நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை முகவரியில் செலக்ட் ஆவேன்னு. நான் தீபிகா அக்காட்ட கூட கேட்டேன், அக்கா செலக்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு. அக்கா செலக்ட் பண்ணுவாங்கடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ செலக்ட் ஆகி இங்கே இன்னும் பேசிகிட்டு இருக்கேன். தேங்க்ஸ் முகவரி. என்னோட பேர் சரண்யா. நான் ஏசி டெக் ஃபஸ்ட் இயர் லெதர் டெக்னாலஜி படிக்கிறேன். தேங்க்யூ. ஹலோ எவ்ரிவன். என்னோட பேர் வந்து சந்தியா தேவி. நான் வந்து ஏசிடி கேம்பஸில் ஃபஸ்ட் இயர் அப்பேரல் டெக்னாலஜி படிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆர் சுபஸ்ரீ.
நான் ஏசிடெக் பெட்ரோலியம் இன்ஜினியரிங் படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் சொல்கிறேன். எனக்கு கூட பிறந்தவங்க ஒரு அண்ணன் ஒரு அக்கா. அண்ணன் வந்து ஹேண்டிகேப், அக்கா வந்து செகண்ட் டிகிரி படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நான் வந்து சிங்கிள் சைல்டு. அப்பா வந்து லாஸ்ட் இயர் இறந்துட்டாரு. ஸோ நான் சிங்கிள் சைல்டு தான். அதாவது வந்து அம்மா வந்து எப்படியோ ஃபர்ஸ்ட் செம் வந்து கட்டிட்டாங்க. செகண்ட் செம் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால் தெரியல. அப்புறம் அம்மா சொன்னாங்க, நீ எதுக்கு அதை பற்றி கவலைப்படுற, நீ வந்து படிச்சுட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து சாந்தி மேம், அதாவது எங்கள் கிளாஸ் அட்வைசர் மூலயமா வந்து எனக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ண முகவரி. இத்தனைக்கும் வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நான் தான் கடைசியாக போய் அப்ளிகேஷனை போய் கொடுத்தேன். அப்போ வந்து மேம் கேட்டாங்க, நீங்கள் சிங்கிள் சைல்டான்னு கேட்டாங்க. ஆமாம் மேம் சொல்லிட்டு சொன்னேன். அப்போ உங்கள் அப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ நான் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நான் செலக்ட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறமேட்டு இன்டர்வியூ எடுத்தாங்க. இன்டர்வியூ எடுத்ததுக்கு அப்புறமேட்டு வந்து எனக்கு அப்போ வந்து அக்காங்க கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு. அவங்கள பார்க்கும் போதே எனக்கு கை காலெல்லாம் நடுங்குச்சு. அதுக்கப்புறமேட்டு நான் கொஞ்சம் இருக்கிறது எல்லாமே சொன்னேன். நான் கொஞ்ச நாள் கழிச்சு நீ செலக்ட் ஆகிட்டமான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். அப்புறம் உடனே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன். அம்மா நான் இந்த மாதிரி செலக்ட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு சொன்னேன். அம்மா வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. அண்ணா உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். அப்புறம் அப்பா பேர் ரமேஷ் தான். அதனால் ஒரு அப்பா ஃபீல் எனக்கு வருது. தேங்க்ஸ்.